வணக்கம். நான் டாக்டர் சாயந்தன், சிறுவர் குழந்தைகள் சத்திர சிகிச்சை நிபுணராக யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றி வருகின்றேன். மேலும் யாழ் பல்கலைக்கழகத்திலே சத்திர சிகிச்சை பிரிவிலே சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் உங்களோடு கதைக்க எடுத்துக்கொண்ட விஷயம் மலச்சிக்கல், அதாவது சிறுவர்களை தாக்கும் மலச்சிக்கல் என்ற பொதுவான ஒரு நோயாகும். மலச்சிக்கலை பொறுத்தவரையில் பொதுவாக சிறுவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், அவருடைய பெற்றோர்கள் மெயினாக சொல்லுவார்கள், எனது பிள்ளை கிழமையில் ஒரு நாள் தான் டாய்லெட்டுக்கு போகிறார், அவர் போய் கஷ்டப்படுகிறார், அழுகிறார், கணக்கு பிரச்சனையில் சொல்லுவேணும். வயிற்றுக்குள்ள அடிக்கடி வலிக்குதானே சொல்கிறார், ஸ்கூல் கட் பண்ணுறார், இப்படி பல வகையான கம்ப்ளைண்ட்கள் எங்களுக்கு வரும். இப்போ அப்படியாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக பார்த்தோம்னா அந்த மலச்சிக்கல் என்ற விஷயமாகும். இப்போ ஓபிடியில் நான் 10 பேஷண்ட்டை பார்த்தேன்னு சொன்னால் அதில் 3 பேஷண்ட் 4 பேஷண்ட் வந்து சொல்லுவேணும் இந்த பிரச்சனை. இப்போ அது சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ அது என்ன வகையால் காரணத்தால் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பொதுவாக 90 விதமான மலச்சிக்கலும் பிரச்சனையான காரணங்களால் ஏற்படுவது இல்லை. அது இயல்பாக, அதாவது ஃபங்க்ஷனல் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு அவைக்கு நாங்கள் எல்லா சோதனைகளையும் செய்து பார்த்தோம் என்றால் எல்லாமே நோமல் என்று தான் வரும். ஆனாலும் அவைக்கு மலச்சிக்கல் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் அவைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவைண்ட சாப்பாடு, அவைண்ட பழக்க வழக்கங்கள், அவைண்ட மன உள சம்பந்தமான பிரச்சனைகள், அதுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் தான் இந்த 90 விதமான மலச்சிக்கலும் ஏற்படுது. இப்போ அது நாங்கள் டயட்ரி மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி அவையின் வாழ்க்கை முறைகளை நாங்கள் மாற்றி அமைப்பதன் மூலமாக அல்லது சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை நாங்கள் சரி செய்வதன் மூலமாக திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். ஆனால் 10 வீதமான ஆட்கள் அல்ல 10 வீதத்துக்கு குறைந்த ஒரு பகுதியினர் ஆர்கானிக் கோஸ் என்று சொல்லுவோம். அதாவது அவை மிக பாரதூரமான குடல் சம்பந்தமான நோய்களில் வச்சிருப்பினோம். அப்படியான ஆக்களை நாங்கள் மிகவும் ஏர்லியாக, அதாவது ஆரம்பத்திலேயே இனங்கண்டு அவைக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் மலச்சிக்கல் வந்தால் எல்லாருமே டாக்டர்ஸை ஒருக்கா சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த 90 விதமான பகுதிக்குள்ளே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் அந்த 10 விதமான பகுதிக்குள்ளே இருப்போமாக இருந்தால், அதாவது எங்களோட பிள்ளைகள் அதுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அது நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தி போடும். இப்போ நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணும். அந்த ஆர்கானிக் கோஸ் ஒன்றும் அவைக்கு இல்லைன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி போட்டோம். மிச்சத்தை நாங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அல்லது டயட்ரி பேட்டர்ன் மாடிஃபிகேஷன் அந்த சிஸ்டத்துக்களால் அவைக்கு வைத்தியம் பார்ப்போம். அப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஆர்கானிக் கோஸ், அதாவது முக்கியமான பிரச்சனை, அந்த கொஞ்சம் நம்பரில் வந்தாலும் ஆனால் முக்கியமான பிரச்சனை யார் என்னென்ன வருத்தம்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த குடலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள். சில நேரத்தில் பார்த்தால் அந்த குடலில் வெளிப்படுற மலவாசல் சரியான இடத்துல அமையாமை அல்லது மலவாசலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், அதாவது ஆன்டீரியர்லி பிளேஸ்ட் ஏனஸ்ன்னு சொல்லுவோம். மலவாசல் முன்பக்கமாக நகர்ந்திருத்தல், மற்றும்படி சில நேரத்தில் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள். பிள்ளைக்கு பார்த்தோம்னா முள்ளந்தண்டில் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனை. சில பேர் பார்த்தீங்கன்னா முள்ளந்தண்டில் ஒரு பின்பக்கத்தில் கட்டிமாக இருக்கலாம், தலைமயிர் மாதிரி முள்ளந்தண்டு கிட்ட முளைச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையான நரம்பு பாதிப்பில் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். மேலும் செரிபிரல் பால்சி என்று நாங்கள் சொல்லுவோம். பிறக்கும்போது சில மூளைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்களால் வர பாதிப்புகள். சில குடல் சம்பந்தமான நரம்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஹெர்ஷ்பருங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். குடலுக்கு வரக்கூடிய நரம்புகள் சரியான முறையில் அமையாமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதை விடவும் மெட்டபாலிக் எண்டோக்ரைன் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதாவது சில ஹோமோன்ஸ் என்று படிச்சிருப்போம். இந்த ஹோமோன்ஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். தைராக்சின் என்ற ஹோமோனை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தைராக்சின் குறைபாடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு உடலில் கால்சியத்தின் அளவு கூடுதலாக இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் சில மருந்து பொருட்களை நாங்கள் குழந்தைகள் பாவிக்கும் போது
அவர்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் அயன் டேப்லெட்ஸ் அல்லது அயன் இரும்பு சத்துக்குரிய மருந்துகள் அதுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அதுகள் குடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் மலச்சிக்கல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் வலிப்புக்குரிய மருந்துகள், வலிப்புக்கு பாயக்கூடிய மருந்துகள், அயன் குளுசைகள் எல்லாம் இவ்வாறான சில மலச்சிக்கலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் ஒரு பிள்ளையை நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போனால் டாக்டர்ஸ் பார்ப்பார், என்ன மாதிரி கொஞ்ச நேரம் கதைப்பினேன், டாக்டர்ஸ் கதைச்சு விஷயத்துக்குள்ள அறிவினேன். அப்போ ஒரு கிழமையில் 3 தரத்தை விட குறைவாக டாய்லெட்டுக்கு போகிறார், இறுக்கமாக கட்டியாக, அதாவது சின்ன பேலட்ஸ் என்று சொல்லுவோம், சின்ன உருளையாக போல் மாதிரி அப்படி பாஸ் பண்ணுறாரா ஸ்டூல்னு பார்க்கணும். டாய்லெட்டுக்கு போய்க்கே சரியான நோவன்னு சொல்லி அழுகிறாரா பேபின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வயிற்று பொறுமல் மற்றது சில நேரத்தில் பார்த்தோம்னா இவ்வளவும் இருக்கும். பிறகு பார்த்தா அந்த பிள்ளை அடிக்கடி கொஞ்சமாக ஒரு ஈரழிப்பாக ஸ்டூல் பாஸ் பண்ணும். அப்போ அம்மா அப்பா யோசிப்பினும் இந்த பிள்ளைக்கு டயரியா இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னென்றால் அது உண்மையாக கன்ஸ்டிபேஷன் தான் இருக்குது. அதுக்கு மேலதிகமாக தேங்கி கொஞ்சம் ஸ்டூல் லிக்விட்டாக தண்ணியாக வெளியில் வருகுது. இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை உண்மையான பிரச்சனை கன்ஸ்டிபேஷன் அடிப்படையில் மலச்சிக்கல். அதோடு மேலதிகமாக அந்த இருக்கிற அந்த தேங்கி இருக்கிற கழிவுகள் கொஞ்சம் இந்த கிருமி தாக்கத்தினால சிதல் மாதிரி அல்லது அந்த நொதிப்படைந்து அது கொஞ்சமாக வெளியேற வாய்ப்பு இருக்குது. அதை விட இந்த வயிறு வீக்கம் இருக்கிறபடியாக பேஷண்ட் அந்த பேபி சாப்பிடாது, நிறகூடாது, அவ்வாறான பிரச்சனை இருக்கலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடலில் வாசலுக்கிட்ட புண்ணுகள் இருக்கலாம், ஃபிஷர் அல்லது ப்ளீடிங் வரலாம். இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் யோசிக்கணும், இந்த பிள்ளைக்கு மலச்சிக்கல் இருக்குது, டாக்டரை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு யோசிக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் ஆர்கானிக் ஹோசஸ் 10% இருக்குமான்னு சொல்லி. அவ்வாறான 10% இருக்கிற ஹோசஸ் மிக முக்கியம். என்னென்ன அறிகுறி இருக்குமென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த பேபி பிறந்து 1 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கணும். பொதுவாக பிறந்து 1 மாதத்துக்குள்ளே. அடுத்து பிறந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் இந்த மீக்கோனியம்னு சொல்லி சொல்லுவோம், ஒரு கருப்பு கலராக இந்த ஸ்டூல் பாஸ் பண்ணும், கழிவுகளை வெளியேற்றும் கருப்பு கலரை. இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 48 மணித்தியாலத்துக்குமே அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் இருக்கும். இப்போ பிறந்தோடனே ஒரு கழிவுகளை வெளியேற்ற பிள்ளைக்கு அந்த பாதிப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் குறையும். 48 மணித்தியாலமாகியும் கழிவுகள் வெளியில் போகலைன்னு சொன்னால் அவைகளுக்கு சில நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கலாம். மேலும் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ச்சி குறைபாடு இருக்கும், நிற குறைபாடு இருக்கும். மேலும் அவைக்கு வேறு சேர்ந்து இருக்கக்கூடிய வருத்தங்கள் இருக்கலாம். சில சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் நாங்கள், டவுன் சிண்ட்ரோம் எல்லாம் இந்த பிறவியிலேயே ஜெனட்டிக் குறைபாடுகள்னு சொல்லுவோம், அவ்வாறான குறைபாடுகள் இருக்கலாம். சில பிள்ளைகள் சத்தி எடுக்கலாம், பச்சையாக சத்தி எடுக்கலாம். இவ்வாறான பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் மிகவும் கவனமாக பரிசோதனைகளை செய்ய வரும். எவ்வாறாக டாக்டர் பரிசோதனை செய்வார் நீங்கள் கேட்டால், முதலாவதாக சில பிளட் டெஸ்ட்கள் நான் சொன்னேன், தைராக்சின் அவ்வாறான பிரச்சனை இருந்தால் அதுகளை செக் பண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக அப்டாமன் எக்ஸ்ரே என்று சொல்லுவோம், அதாவது வயிற்றுக்கு எக்ஸ்ரே படத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வயிற்றில் எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டூல், அதாவது இந்த கழிவுகள் தேங்கி நிற்கின்ற விஷயத்தை பார்க்கலாம். அதை விட சில டெஸ்ட்டுகள், இப்போ பேரியம் எனிமான்னு சொல்லுவோம். பேரியம் எனிமான்னு சொன்னால் மேலவாசலுக்கூடாக சில டை போன்ற பதார்த்தங்களை செலுத்தி எக்ஸ்ரே போன்ற ஸ்க்ரீனிங் செய்து பார்க்குறது. அதை விட ரெக்டல் பயோப்சி என்று சொல்லுவோம். ரெக்டல் பயோப்சி என்று சொன்னால் அந்த குடலின் முடிவிடத்துக்கு கிட்ட நாங்கள் சின்ன ஒரு துண்டை சோதனைக்கு எடுத்து அதை நாங்கள் லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்குறது. அங்கே சரியான நரம்பு முடிவிடங்கள் எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்கிறானதை பார்ப்போம். இதை விட சில நேரம் முள்ளந்தனில் பாதிப்பு இருந்தால் நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன்னு சொல்லி சொல்லுவோம், அதை எடுத்து பார்ப்போம். அப்போ இவ்வாறான பேஷண்ட்ஸை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இப்படி இருக்கணும், நோயாளர்களாக இருக்கணும், டாக்டர்ஸ் என்ன செய்வினம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கேட்பீங்க. இப்போ முதலாவது விஷயம்
90 விதமான பிரச்சனை வந்து அவைக்கு எந்த விதமான காரணம் இல்லாமல் இருக்குது. அவைக்கு நாங்கள் சரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கையை முறைமைகளை சரிப்படுத்தினால் அவர்களுடைய பிரச்சனைகள் சுகமாக வாய்ப்பு இருக்கு. இப்போ அவைக்கு நாங்கள் தாய் தந்தையர்களை கூப்பிட்டு சரியான அட்வைஸில் கொடுப்போம், சரியான கைடன்ஸை கொடுப்போம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் சாப்பாட்டு முறைகள் ஹை ஃபைபர் டயட்னு சொல்லுவோம், அதிகூடிய நார்ச்சத்துள்ள உணவுகள், அதாவது இலக்கறி வகைகள், பழங்கள், முழு தானியங்கள், அதாவது தவிடோடு சேர்ந்த தானியங்கள், மற்றது மேலதிகமாக தேவையான அளவு நீர் பதார்த்தங்களை இவர்கள் உட்கொள்ள வேண்டும். டாய்லெட் ட்ரைனிங் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ரெகுலராக ஒரு டைமுக்கு போய் அவர் பழகுவாராக இருந்தால் அந்த குடல் அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அமைச்சு கொள்ளும். அப்போ அவர்கள் வந்து அதே டைமுக்கு அந்த பவல் ஓப்பனிங் நடக்கும். அப்போ டாய்லெட் ட்ரைனிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துவாங்க. சின்ன பிள்ளைகளை வெறுட்டி அடித்து அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சமாக அவர்களுடைய விளையாட்டு போக்கில் நாங்களும் சென்று நாங்கள் அதை அறிமுகப்படுத்துவோம். மற்றது இதுகள் சரிவராட்டி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நாங்கள் சில விஷயங்களை சொல்லுவோம். அதில் ஒன்று வந்து சில மலத்தை இழக்கக்கூடிய மருந்துகள், உங்களுக்கு தெரியும், சில மலத்தை இழக்கக்கூடிய மருந்துகளை நாங்கள் பாவிக்கலாம். அதை விட சில பழங்கள்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகள் அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதாவது லெக்டுலோஸ், வேறு மருந்துகள் எல்லாம் இருக்குது. மேலும் பார்த்தோம்னு சொன்னால் இதை விட கூடின அளவு மலச்சிக்கல் இருக்குது. நார்மலாக அந்த வாயால் குடிக்கிற மருந்துகளுக்கு சரி வேலையில்லைன்னு சொன்னால் சில ஸ்பெஷல் மருந்துகள் இருக்குது. அதில் வந்து பொலிஎதிலின் கிளைகோல்ன்ற ஒரு வகை மருந்து நாங்கள் பாய்க்க சொல்லுவோம். அது வந்து மிகவும் ஒரு பவர் கூடின ஒரு மலமிளக்கியாக இருக்கும். மேலும் இப்போ இந்த சில நேரத்தில் எனிமான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில நேரம் இறுக்கமான இது மேலே கழிவுகள் இருக்குமா இருந்தால் எனிமான்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பாய்ப்போம். எனிமாண்டா மேலே வாசலுக்கூடாக ஒரு தண்ணி போன்ற மருந்தை உட்செலுத்தி மேலத்தை இழக்க வச்சு செய்யலாம். இதை விட மேலும் சைக்காலஜிக்கல் உளவியல் சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கானதை நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறாக நாங்கள் அந்த வைத்தியங்களை சரியாக செய்யாவிட்டால் என்னென்ன பிரச்சனை வரும் என்று பார்த்தால் அவர்களுக்கு நீண்ட கால போக்கில் அவர்களுக்கு உடல் எல்லாம் விரிவடைஞ்சு அவர்களுக்கு சரியான வகையில் மலக்கழிவுகள் வெளியேற்றாதால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்றில் கிருமி தொற்று, சாப்பாடு குறைவாக உட்கொள்ளுதல், பசியின்மை, சக்தி அப்படியான பல வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ பேரண்ட்ஸ் என்று சொல்லி இல்லை டீச்சர்ஸை பொறுத்தவரையில் இந்த விஷயங்கள் நாங்கள் மிக முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ளணும். பிள்ளைகளை நாங்கள் நல்ல சாப்பாடுகள் பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கூடுதலாக நாங்கள் வந்து நல்ல சாப்பாடுகளை, அதாவது தரமான சாப்பாடுகள், பழங்கள், இலக்கறி வகைகள் அதுகளை பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் இந்த மலச்சிக்கலை குறைக்கலாம். தண்ணியை குடிக்கிறதை நாங்கள் என்கரேஜ் பண்ணணும் சின்ன பிள்ளைகள். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் பொதுவாக இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இந்த மாப்பொருட்கள் அதிகமாக உள்ள உணவுகளை நாங்கள் கொஞ்சம் குறைக்க வேண்டும். உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வந்து கேட்கலாம். உங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் சந்தித்து கதைச்சிக்கொண்டு அவர்கள் இதுக்குரிய தீர்வுகளை தருவார். உங்களுக்கு முக்கியமான 2 விஷயங்களை நாங்கள் டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவோம். ஒன்று வந்து 90 விதமான மலச்சிக்கலும் பயப்பட தேவையில்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து டாக்டர்ஸ் ஆலோசனையோட பிள்ளைகளை சரிப்படுத்தலாம். 10 வீதத்தை விட குறைஞ்ச ஆக்களுக்கு மேலதிகமாக சத்திர சிகிச்சை சம்பந்தமான நிபுணர்களின் தேவை, கதைக்க வேண்டிய தேவைகளும் ஏற்படலாம். அந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.